எவராலும் முடியாது. அப்ப அந்த அப்படி ஒரு படைப்பாளி இன்னைக்கு நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இந்த படத்தை பாராட்டி பேசுறாருன்னா அதை விட இந்த படத்துக்கு கிடைத்த பெருமையும் பாராட்டி ஒரு குடும்ப பங்கான படத்தை எடுத்து அதை தரமான வெற்றியடை வைக்க முடியும். எளிய கதாபாத்திரங்களை வைத்துனா அது அவரால் தான். ஒரு கதையை வந்து 2 தான் அவர் சொல்றாருங்க. தேவர் பிலிம்ஸ்ல இருந்து கதை கேட்கிறாரு. அப்ப அவர் போய் கதை சொல்றாரு. ஐயா கதை சொல்லும் போது அவங்க குப்பத்தொட்டி சார் அதுல ஒரு குழந்தை சார்னு அவரே சொன்னதுதான். குப்பத்தொட்டி சார் அதுல ஒரு குழந்தை சார்னு அவருக்கு பிடிக்கல. அப்புறம் பெரிய ஆளாயிட்டாரு. அன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட கதை சொல்லும் போது குப்பத்தொட்டி சார் ஒரு குழந்தை சார்னு சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு வந்து சொன்னா குப்பத்தொட்டி சார் அதுல ஒரு குழந்தை சார்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப சாதாரண ஒரு வாத்தியார் கை குழந்தையோட ஊருக்குள்ள வராங்க. முந்தானி முடிச்சு ஒரு படத்தை எடுத்து அப்ப எங்க ஊர்ல பரம்புக்குள்ள எங்க அண்ணனுக்கு தெரியும். ராமநாதபுரத்துலதான் வெளியீடு ரிலீஸ் பரம்புல 2வது தரம் தான் வரும். அப்ப ஜெகன் எங்க அண்ணன் எல்லாம் நாங்க படிச்சிருக்கோம். எங்க அண்ணன் எல்லாம் சைக்கிள் வச்சிருப்பாங்க. அவளுக்கு படத்தை போய் பார்த்து வந்துட்டு ஒரே குழம்பு தம்பி எந்த குறையும் இல்லாம பயங்கரப்பா முந்தான முடிச்சுன்னு ஒரு படம். அவங்க ரொம்ப நம்மள இந்த காலத்துல போய் ஏன்னா நாங்க மறுபடியும் 2வது வெளியீடு வந்தா தான் பார்க்க முடியும். அப்படி பல படைப்புகளை தந்து இன்னைக்கு அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. அவரு நம்ம கூட இருக்கிறாருங்கிறது திரையுலகில் அது ஒரு மைல்கல். கே சுபாலகிருஷ்ணன் ஒரு மைல்கல்னா அது ஒரு மைல்கல். பாக்கியராஜ், பாரதி ராஜா, மகேந்திரன், பாலுமகேந்திரன் அது ஒரு பல்கலைக்கழகங்கள். அப்படி ஒரு பெருமைக்குரிய கலைஞர் நம்மோட இருந்து இந்த படத்தை வாழ்த்துறாருங்கிறத விட பெருமை வேற என்ன இருக்குது சொல்லுங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற என்னுடைய தம்பி பேரரசு அவர் தொடர்ச்சியா வெற்றி படங்களா கொடுத்தா. அவங்க வேற சொன்னாங்க எல்லா ஊரையும் அறிமுகப்படுத்தினது அவன் தான் என் தம்பி. அதுக்கப்புறம் என் தம்பி ரவிமேரியா அதெல்லாம் இங்கே எது ஒன்று எளிதா கிடைச்சிருக்கு. ஒன்னும் அப்படி ஒண்ணு வந்தோன்னா யாரும் வந்தது இல்லை. ஒண்ணுதான் எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லை என்றால் அது பயனற்று போகும். இங்க நிறைய திறமையான கலைஞர்கள் வாய்ப்பின்றி இருக்கிறாங்க. அதுல இன்னைக்கு புதியவர்களை தம்பி விஜய் கண்மணி போன்றவர்களை 2 அன்பு சிங்கங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தேவையானவர்களே வியந்து பாராட்டுறாங்க. அந்த குழந்தை அவ்வளவு அருமையா நடிச்சு என்னுடைய கைக்குட்டை ராணியிலேயே நான் நடிக்க வச்சேன் அப்படின்னா அதெல்லாம் பெரிய வியப்பா இருக்கு. அப்படிதான் நினைக்கும்போது இந்த விழாவில வந்து பங்கேற்றதுல எனக்கு பெரிய மகிழ்வும் மன நிறைவும் இருக்கு. தேவையானவர்கள நாங்க திரைப்பட நடிகையா பார்க்க முடியாது. எங்க வீட்டு மருமகள், எங்க வீட்டு பெண் அப்படிதான் நாங்க பார்ப்போம். எங்க குடும்பத்துல ஒருத்தராக தான் பார்ப்போம். அதே மாதிரி எங்க அண்ணன் பொண்ணு வனிதா வந்திருக்காங்க. வனிதாட்ட எனக்கு பிடிச்சது அந்த துணிவு. நினைக்கிறது செய்யணும். அந்த துணிவை எனக்கு பிடிக்கும். அது அவங்களுக்கு பாராட்டி என்ன நான் அந்த குடும்பத்துல ஒருத்தன் அண்ணன் விஜயகுமார் அண்ணன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவங்களுக்கு தனித்த அன்பு. அதுல படத்தொகுப்பாளர், கலை இயக்குனர் விஜயானந்த், படத்தொகுப்பாளர் எல்லாருக்குமே வந்து என்னுடைய அன்பும் பாராட்டுகளும். எல்லாரையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஏறக்குறைய சொல்லிட்டேன். தர்ஷன் வாங்க மாப்பிள்ள ஒரு மைத்தனுடைய மகன் தர்ஷன் சிவா இவர் அறிமுகம் சொல்லியிருக்காரு. ஆனா அந்த படத்துல பார்த்ததுக்கு இதுக்கு நேர வித்தியாசம் இருக்கு. காரணம் அதுல ஒரு பெரிய மீசையை வச்சு கொண்டாரு. அதனால இவர் அறிமுகம் செய்வதில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். எல்லாரும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எல்லாரும் போய் வந்தவங்கதான். ஒரு தொடங்குதல் எளிது யாருக்கும், அதை தொடர்வதுதான் கடினம். தொடர்ந்து அதையே தவத்துல இருந்தால் யாரும் வெல்ல முடியும். அப்படிப்பட்ட கலைஞர்கள் இங்க நிறைய அப்படி வந்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லுவேன். இன்னைக்கு அப்ப நான் வந்து நேர்ல ஐயா ரஜினிகாந்த் அவர்கள பார்த்தேன். தூரத்தெல்லாம் பார்த்திருக்கோம். அப்ப நேர்ல 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் போயிட்டு இருந்தோம். அவர் விரும்பியிருந்த ஆர்வம் இப்ப பல படம் நடிச்சு இவ்வளவு சாதிச்ச பிறகும் புதிதாக இந்த தெரிந்து கொண்டதுல அவருக்கு இருக்க ஆர்வத்தை பார்க்கும்போது இவர் ஏன் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்னா நமக்கு தோணுது. என்னை ஈர்ப்பிச்சு சிமத்துல வந்துடுறேன் அப்படின்னு போகும்போது
அதே அந்த படத்துல பாக்குற மாதிரி அதே வேலை நடை, அதே வேலை இவ்வளவு சுறுசுறுப்பாகி அவரு சோம்பேறியில கூட அவர் ஈன்றத பார்த்தா ஏங்கிடுவான். அப்படி ஒரு இது அது அவரு அந்த தேடலும் இந்த வெளியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உச்சத்தை தொடலாம், சாதிக்கலாம். அதுல சாதாரணம் இல்லை, அப்படி வந்ததில்லை. அதுல இவ்வளவு பேரு இந்த படைப்புல பங்கேற்றுட்டாங்க. குறிப்பா இதுக்கு பிதா மகனா இருந்து பீசுமரா இருந்து வாழ்த்திட்டு இருக்கிறது எங்க அண்ணன் அதிகமா. அவரு இப்ப படம் இயக்கிட்டு இருக்காரு. என் தம்பி சுரேஷ் கண்ணச்சி தயாரிச்சிட்டு இருக்காரு. தாயின் பேரன்பு ஒரு தட்டிலையும் வச்சா தாயின் பேரன்பு இருக்கிற தட்டு தான் தாங்க இருக்குன்றான். நீங்க எவ்வளவு உயரத்துக்கு வேணாலும் போங்க, எவ்வளவு உயரத்திற்கு வேணாலும் போங்க, உங்களை பார்த்து பொறாமைப்படாத ஒரே உயிர் உலகத்தில் உண்டென்றால் அது உங்களை பெற்ற தாய் தாங்கிறான். உங்க மனைவியோட இப்ப 4 பேர் நம்மள படம் எடுக்கும்போது பார்த்தா அதிகமா அப்படி இருக்காது, பிரச்சனை அது. ஆனா தாய் இல்லைன்னா நபிகள் சொல்லுவாங்க, சொர்க்கத்தை இங்கடா தேடிட்டு இருக்கீங்க, உன் தாயின் காலடியில இருக்குடாங்கிற. ஆபிரகாம் சொல்றான், நான் இதுவரை பெற்ற எல்லா புகழுக்கும் இனிமேல் பெறப்போகிற புகழுக்கும் என்னை பெற்ற தாய்தான் காரணம்ங்கிறான். அது ஒன்னும் சொல்றது இல்லை. தாயின் பேரன்புக்கே அரிசாமித்தரவு அந்த தாய்மையை தாங்கி நிற்கிற தகுதி அந்த கதாபாத்திரத்தை ஏற்றுகிற நம்ம தேவையானவர்களுக்கு இருக்கு. ஐயா பாக்கியராஜ் அவர்கள் சொன்ன மாதிரி நிழற்குடையே, இந்த படத்தின் நிழற்குடையே அவங்கதான். அது அவங்க போதும் தொடக்க காட்சிக்கு திரையரங்குக்கு மக்களை அழைச்சிட்டு வர அவங்க ஒரு படம் போதும். அதுக்கப்புறம் உள்ள வந்தால் பார்த்த எல்லாரும் நிறைவா சொல்றாங்க, எனக்கு பார்க்கிற வாய்ப்பை நான் பெறல, விரைவில் நான் பார்த்துட்டு அதுக்கான வாழ்த்தை நான் எழுதுறேன். படத்துல பங்கேற்ற அனைத்து கலைஞர்களுக்கும், பின்னின்று உழைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இவ்வளவு நேரம் இந்த நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கிற அச்சு, காட்சி, ஊடக உறவுகள், இங்கே அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள், விழாவிலே பங்கேற்று வாழ்த்து அமர்ந்திருக்கிற பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.